இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே இனியவிலை என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, நமக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கலாம். அதை கணவன்மார்ட்டையோ இல்லை மற்றவங்கள்ட்டையோ அம்மாமார்ட்டையோ சொல்ல முடியாத அநேக கேள்விகள் இருக்கலாம். இப்போ நம்ம மத்தியில் வனஜாமா வந்திருக்காங்க. அவங்களுக்கு அநேக அனுபவங்கள் இருக்குது. கேள்விக்கான பதிலை அவங்க அனுபவங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, வாங்க இப்போ வனஜாமாட்ட நம்ம கேள்விகளை கேட்போம். அம்மா, இந்த கணவன்மார்கள்லாம் பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் மனைவிமார்கள்ட்ட அன்பாவே இருக்க மாட்டுக்காங்க, அது ஏம்மா? அதாவதுப்பா, திருமணம்னு எடுத்துட்டா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அப்படி இணையறாங்க இல்லையா? இப்ப ஆண் ஒரு சூழ்நிலையில இருந்து வந்திருப்பான், பெண் ஒரு சூழ்நிலையில இருந்து வந்திருக்கா. இப்ப இருவரும் கணவன் மனைவி ஆயிட்டாங்க. இந்த கணவன் பல எதிர்பார்ப்புகளோடு தனக்கு கிடைச்ச அந்த அன்பு பரிசா நினைச்சு ரொம்ப நேசிப்பான். அதே போல பெண், நமக்கு இவர் தான் எல்லாமே, நம்முடைய தாய் தகப்பன் எல்லாமே இவர் தான் அப்படின்னு சொல்லி அவளும் அதிகம் நேசிப்பா. இது திருமணம் ஆனவுடனே நடக்கிற காரியம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை எதிர்பார்க்கிறாங்க, ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப அந்த அன்பு பகிரப்படும். இப்ப மனைவி மேல மட்டும் ஒட்டு மொத்தமா கொட்டின அன்பு இப்ப குழந்தை பக்கம் கட்டாயமா அது என்ன செய்யும், மாறும். அதாவது மனைவியை நேசிக்கணும், குழந்தைய ரொம்ப நேசிப்பாங்க. என்னுடைய வாரிசு, என் ரத்தம் அப்படின்ற ஒரு உணர்வு அந்த ஆண்களுக்கு இருக்கும். இது இயற்கையானது தான். இப்போ நம்ம அதை கொஞ்சம் ஏற்றுக்க பழகணும். அடுத்து நம்ம குழந்தையோட கொஞ்சம் போட்டி ஓடணும். எப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க, அல்லது ஊழியக்காரங்களா இருந்தால் ஊழியத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. அவங்க வரும் பொழுது எப்படி வருவாங்க, டயர்டாக வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் காலையிலேருந்து நான் குழந்தைய வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தலை சீவாமல் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணாமல் அப்படி பக்கிரி மாதிரி உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு எரிச்சல் வரும். இது சாதாரணமானதான். அப்போ அவங்க வந்த உடனே அவங்களுக்கு பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். என்னதான் குழந்தைய தூக்கி கொஞ்சினாலும் என் மனைவி எப்படி இருக்கா அப்படின்னு இருக்கும். அடுத்து எப்பா காஃபி குடிக்கிறீங்களா, நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்களோ அப்படி கூப்பிட்டு அவங்களுக்கு கொண்டாந்து நல்லா சூடாக ஒரு காஃபி அல்லது ஒரு டிஃபன் அப்படி கொடுத்து நீங்கள் உங்கள் அன்பை கொட்டணும். அன்பை கொட்டும் பொழுது அந்த அன்பு திரும்ப வரும். நம்ம எதை காட்டுறோமோ எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும்மா. எனவே நம்ம அன்பை காட்டணும். அம்மா, வெளியே போயிட்டு வர கணவர்மாட்ட எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டாலே எரிச்சல் அடைகிறாங்கம்மா. அதை பற்றி நாங்கள் எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் சொன்னீங்க, ஆண்கள் வெளியே போயிட்டு வராங்க, எங்கே போயிட்டு வராங்கன்றத அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டுறாங்க. கேட்டால் அவங்களுக்கு கோபம் வருது. சரியான கேள்விதான். இந்த ஆண்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு, நான் தான் தலை, அதனால என்ன நீ கேள்வி கேட்கக்கூடாது, நீ எனக்கு துணையா உன்னை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அதனால நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ நம்ம வந்த உடனே நீ எங்கே போயிட்டு வந்த, என்கிட்ட சொல்லவே இல்லை இங்கே போகிறீங்கன்னு அப்படின்னு நம்ம அப்படி காரசாரமாக ஒரு கேள்வியை கேட்கவே கூடாது, விட்டுறணும். சரி, எந்த நேரம் வந்தாலும் சரி, ஒரு வேளை சாயந்தரமாக வராமல் நைட் டிஃபனுக்கு தான் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கேட்காம உடனே வாங்க உங்களுக்கு தோசை ஊற்றட்டுமா அப்படின்னு கேட்கணும்.
இல்லை உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா, நான் இதை செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வரவேற்கிறதுல இருக்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக நல்லா சாப்பிட்டு திருப்தியானவுடனே, என்னப்பா ரொம்ப நேரமா நீங்கள் வரலை, அப்படி என்ன அவசிய வேலை, ஒரு டீ குடிக்க கூட நீங்கள் வராமல் போயிட்டீங்களே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கும் கோவப்பட்டாங்கன்னு சொல்லிட்டா நம்ம அவங்கள ஆளுகை செய்ய முடியாது. ஜெபத்தில் வைக்கணும். ஆண்டவரே, என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது, இவர் எங்கே போகிறாருன்னு தெரில, என்ன செய்கிறாருன்னு தெரில, என்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை வைக்கணும். நிச்சயமாக ஆண்டவர் சரிப்படுத்தி தருவார். அவங்களும் உங்களோட பேசுகிற அளவுக்கு வைப்பார். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், நான் இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பேசினேன், எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க, எங்கள் அக்காவோட பேசினேன், எங்கள் அக்கா அப்படி போகிறாளான்னு நீங்கள் வார்த்தைகளை கொட்டுங்க அவங்கக்கிட்ட. அப்போ அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். என் மனைவி என்கிட்ட எல்லாமே சொல்கிறாளே, அவங்க அம்மாட்ட பேசுனது கூட என்கிட்ட சொல்லணுமா, தேவையே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் உருவாக்குவார். அடுத்து அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, நான் இங்கே போயிருந்தேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நல்லா பேசுகிற நேரம் கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான வேறுபாடு இருக்கக்கூடாதுப்பா, 2 பேருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும், ஒருத்தர் ஷேர் பண்ணணும். இப்போ 2 பேர் ஆலோசிக்கிறப்ப தான் நம்ம குடும்பம் நல்லா போகும் அப்படின்றத உணர்த்தணும். அம்மா, எனக்கு ஒரு கேள்வி. மற்றவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை நம்பி அதை அப்படியே நம்மகிட்ட எதுவுமே கேட்டு விசாரிக்காம நம்மளை பார்த்து சந்தேகப்படுறாங்கம்மா. சந்தேகம்ன்றது பொதுவாக எல்லாருக்குமே வரும். ஏன்னா பெண்கள் வெளியேறி போகிறாங்க, காலையில் போயிட்டு சாயந்தரம் வர்றாங்க, அல்லது சில நேரம் நைட் கூட ஆயிடுது இல்லையா. இது நல்ல முக்கியமான ஒரு கேள்விதான். இதுக்கு என்னன்னா, 2 பேரும் ஒருத்தர் நம்பணும். அடுத்து யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட அதை தான் மனைவிட்ட கேட்கணும். அவர் என்னம்மா இப்படி சொல்றாங்களே, என்ன விஷயம் ஏதுன்னு அவரும் கேட்கணும். இல்லை அவர் கேட்காம கோவமா இருக்காருன்னே வச்சுக்கிடலாம். அப்ப அதாவது பெண்கள் அவங்க என்ன செய்யணும், போய் கேட்கணும். ஏங்க அப்படி இருக்கீங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா தன்னால வந்துடும். இப்படி சொல்றாங்க உன்னைய, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிப்பார். அப்ப அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய முடிவெடுக்கணுமே தவிர, நாமும் கோவிச்சுக்கிட்டு என்னைய போய் எப்படி இப்படி சந்தேகப்படலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. இதனால குடும்பமே என்ன ஆயிரும், அந்தல சிந்தலை ஆயிரும், பிள்ளைங்க அனாதை ஆயிடுவாங்க. அம்மா, கல்யாணம் புதுசுல அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போறாங்கம்மா. ஆனா குழந்தைங்கள்லாம் பிறந்தக்கப்புறம் கூட்டி போகாம ஏங்க வைக்கிறாங்கம்மா. பெண்கள் சார்பா உங்களுக்கு இருக்கிற ஏக்கம் எனக்கு புரியுது. உண்மைதான், பெண்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும். ஏன்னா திருமணமான புதுசுல 2 பேருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். மற்றும் அவங்க 2 பேரும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. எனவே அவங்க பிளான் பண்ணி என்ன செய்வாங்க, வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க. அதாவது ஒரு ஜாலி. இப்போ பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. இனி பிள்ளைகளை குறித்த கரிசனை கணவனுக்கு அதிகமாக இருக்கும். ஐயோ, என் குடும்பம் முன்னேறணுமே, ஒரு வீடு கட்டணுமே, ஒரு வாகனம் வாங்கணுமே, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுமே, இந்த எண்ணங்கள் தான் அவருக்குள்ள வந்திருக்கும். அப்ப அவர் என்ன செய்வார், கொஞ்சம் நேரத்தை அந்த வழியில தான் அவர் செலவழிச்சிட்டு இருப்பாரு. இதை மனைவி கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, கட்டாயம் போகணும். அதாவது அதிகாலையில எழுந்து குடும்ப ஜெபம் நடக்கணும். அதே மாதிரி இரவுல குடும்ப ஜெபம் நடக்கணும். அந்த குடும்ப ஜெபம் நடந்தாலே அங்க ஒரு ஒற்றுமை வந்துடும். அந்த குடும்ப ஜெபத்தப்பையே முடிச்ச உடனேயே, என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கும் போர் அடிக்குது இல்ல, நம்ம எல்லாம் குடும்பமா எங்கேயாவது போயிட்டு வருவோம், மாதம் ஒரு தடவை போற மாதிரி நம்ம ஒரு திட்டம் பண்ணிக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசி என்ன செய்யணும், அதை ஒழுங்குபடுத்தணும். நீங்க முதல்ல ஜெபம் பண்றப்ப அங்க தேவ பிரசன்னம் வந்துடும். அதனால நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய விண்ணப்பம் அங்க நல்லதொரு விடையை உங்களுக்கு கொடுக்கும். நாங்கெல்லாம் பொண்ணுங்கம்மா, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறோம், அதுவும் கணவரை நம்பி தான் போறோம். அவங்க அது முக்கியம் இது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர எங்களை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டுக்காங்கம்மா. அது ஏம்மா? இந்த பிரச்சனை இன்னைக்கு அநேக வீடுகள்ல இருக்குமா. இந்த கணவன் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய தாய் என்பதான் நினைக்கிறாரு. எனக்கு தாய் தான் முக்கியம், என் தங்கை தான் முக்கியம், நீ எனக்கு முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் தான் நீயே அப்படின்ற ஒரு இது இருக்கு. இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, எங்க அப்பா அம்மா வீட்டுல நான் அப்படி இருந்தேனாக்கும், எங்க அப்பா இப்படி நேசிப்பாரு, எங்க அம்மா அப்படி நேசிப்பாங்க, எங்க அண்ணன் எனக்கு இதெல்லாம் வாங்கி தருவான். இன்னும் இவங்க அந்த பெற்றோரை விட்டு பிரியலை.
நம்ம வேதத்துல ஆரம்பத்திலேயே ஆண்டவர் என்ன சொன்னார்? கணவன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோட ஒன்னா இசைந்திருப்பான். அப்ப கணவன் மனைவி இவங்கதான் முதல் வட்டம். குடும்பம்னா முதல் வட்டத்துல கணவனும் மனைவியும் தான். அது பிள்ளைங்க வந்துட்டா பிள்ளைங்க. அதுக்கு அடுத்த வட்டம் தான் உங்களுடைய பெற்றோர். அதுக்கு அடுத்த வட்டம் தான் என்னது? அதை சுற்றி வர்றதுதான் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லாமே. இந்த குடும்ப வாழ்க்கையில மற்றவங்களை உள்ள விட்டா, மூன்றாவது நபர் உள்ள வந்தாதான் அந்த குடும்பத்துல பிரச்சனை வருது. எனவே அவங்க மூன்றாவது நபருடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. ஆண்டவற்ற பக்தியா இருக்கணும். அடுத்து எதுனாலும் ஒரு குடும்ப காரியங்களை திட்டமிடுறப்ப கணவன் மனைவியை கலந்து ஆலோசிக்கணும், மனைவி கணவனை கலந்து ஆலோசிக்கணும். அப்படி இருந்தா அந்த குடும்பம் என்ன ஆகாது? சிதையாது. ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்றேன். ஒரு கணவன் அரசாங்கத்துல வேலை பார்த்தார். நல்ல சம்பாத்தியம், மனைவி அருமையான 2 பிள்ளைகள் நினைக்கிறேன். இது நடந்தது. இந்த மனைவிட்ட அவர் சம்பாதிச்சு அப்படியே கொடுத்துருவார். மனைவி மேல நல்ல நம்பிக்கை. அவ பார்த்தா குடும்ப செலவு போல மிச்சம் நிறைய இருக்கு. அதை ஒரு பேங்க்ல போடலாம், எப்படியா செய்திருக்கலாம். ஆனா இவ என்ன செஞ்சா? வட்டிக்கு ஆசைப்பட்டு வட்டிக்கு கொடுக்க ஆரம்பிச்சா. கணவனுக்கு தெரியாமல். கணவனுக்கு தெரியாம மனைவி எதுவும் செய்யக்கூடாது, மனைவிக்கு தெரியாம கணவன் எதுவும் செய்யக்கூடாது. இவ வட்டிக்கு கொடுத்தா. நான் அவ்வளவு வட்டி தரேன், இவ்வளவு வட்டி தரேன்னு ஒரு பெருந்தொகையை ஒருத்தன் வாங்கிட்டான். கடைசி ஏமாத்திட்டான். எப்படி வாங்க முடியும்? இவன் ஒரு பெண், கணவனுக்கு தெரியாதுன்றது அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் துணிஞ்சு என்ன செய்யறான்? ஏமாத்துறான். அவளால அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியல. அவளுக்குள்ள ஒரு பயம். ஐயோ, என் கணவனுக்கு தெரிஞ்சா அவர் என்னை என்ன நினைப்பாரு அப்படின்னு நினைச்சு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்ப பாருங்க, அந்த குடும்பத்துல அந்த பிள்ளைங்க அனாதை ஆயிடுச்சு. இந்த கணவனும் தனித்தவனானான். அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். ஐயோ, என் மனைவியை எவ்வளவு நேசிச்சேன், எல்லாத்தையும் நம்பி கொடுத்தனே அப்படின்னு நினைப்பான். அதனால என்ன செய்தாலும் 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுத்தால் அந்த குடும்பத்துல என்ன வராது? பிரச்சனைன்றதே வராது, சந்தேகமும் வராது. இப்படியாக எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு தான். ஒரு சில நேரம் கோபம் வந்து திட்டினாங்கன்னா அந்த நேரம் பொறுமையா இருந்துக்கிடணுமா. இப்ப ஒரு கை வருது, இந்த கையை இப்படி எதுக்க போனாதான் சத்தம் வரும். 2 கை சேர்ந்தாதான் சத்தம் வரும். ஒரு கை வர வர ஒரு கை இந்த பக்கமே போச்சுன்னா சத்தமே வராது. அப்ப நமக்கு பொறுமை வேணும். ஆவியின் கனில நீடிய பொறுமையை சொல்லியிருக்கு. நமக்கு பொறுமையாவது வேணும். அடுத்தது எல்லாத்துக்கும் ஆண்டவரை சார்ந்திருக்கணும், நல்லா ஜெபிக்கணும். பெண்கள் தனி ஜெபம் பண்ணணும், பண்ணிட்டு தான் குடும்ப ஜெபமே. அப்படி நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம குடும்பத்தை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். முப்பரி நூல் ஒரு நாள் அறாது. கணவன் மனைவி ஆண்டவர் ஒவ்வொரும் ஒற்றுமையா இருக்கும் பொழுது நம்ம குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கும். அம்மா எங்க கிட்ட வந்திருந்து நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அழகா பதில் சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்களே, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனியவர்களாகிய உங்களை இன்னும் இனிமையாக மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். நம் வாழ்நாளெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இல்லை, அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செஞ்சுட்டு போகிறான், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தத்தையே செஞ்சுட்டு போகிறான். சொல்லலாம், புத்தி தான் சொல்லலாம். ஆனால் யாரையும் கையை பிடிச்சி என்ன செய்ய முடியாது, இழுக்க முடியாது இல்லையா? அவரவர் தீர்மானம் எடுத்து தான் இனியவர்களாக எப்பவும் மாறலாம். ஆண்டவர் நம்ம இனிமையானவர்களாக மாற்றுவதற்காக தான் அந்த ஆண்டவர் நமக்காக வந்தார். அவர் இனிமையானவர். இப்போ நம்ம இனியவள் அப்படிங்கிறது ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் திருமணத்திற்கு முன்னால் சிறிய பிள்ளைகளாக இருக்கும்போது, இல்லை வயோதிபர்களாக இருக்கும்போது அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் திருமணம் ஆன பிறகும் கூட இனிமையை இழந்து விடுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க இப்போ காலத்தில். என்ன, வேலை பார்க்கிறவர்கள், வேலை பார்க்காதவர்கள், வெளி தேசங்களுக்கு
நாகரீகங்களை பின்பற்றுறோம். தமிழ்நாட்டிலேயே, நம்ம நாட்டில் எல்லாம் பரிசுத்தம்லாம் சொல்ல முடியாது, எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு பெண்ணை குறித்து பேசும்போது ஒரு ஆணோட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன வார்த்தை, எவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அவள் பேசுகிற வேர்டுன்னு பாருங்களேன். நீதிமொழிகள் 7:19 அவள் சொல்கிறா, புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையே தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஷீ இஸ் மேரீடு. அவள் ஹஸ்பண்ட் ஒருவேளை பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஃபாரின் போயிருக்கலாம், இல்லாது வெளி ஊர்களுக்கு பிஸ்னஸ் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ ட்ரான்ஸ்ஃபர்லேயோ போயிருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் அப்போ தான் நம்ம தனிமையாக இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, நம்ம எப்பொழுதும் ஆர்டர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. அதுலேயும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் நோக்கம், உள்ளத்தில் நம்முடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படிங்கிறது உலகத்தை நம்ம ஏமாத்திடலாம், ஆனால் ஆண்டவரை ஒரு நாள் ஏமாற்றவே முடியாது. என்ன, இங்கே ஒரு பெண்ணை குறித்தும் ஒரு ஆணை குறித்தும் போட்டிருக்குது. 7வது அதிகாரம் 7வது வசனத்தில், பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். உலகம் நம்மளை கவனிக்குது. யாருமே தெரியாத ஏரியாவுக்கு போயிட்டோன்னா, இன்றைக்கி நிறைய தப்பு அப்படி நடக்குது. நம்ம ஏரியாக்குள்ளே இருந்தோன்னா யாராவது பார்த்துருவாங்க, போய் சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டோன்னா, இன்னொரு ஊருக்கு போயிட்டோன்னா, இன்னொரு ரிமோட் பிளேஸ்க்கு போயிட்டோன்னா நம்ம செய்கிற தப்பு வெளியவே தெரியாது. வெளியே மனுஷருக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பூமி எங்கும் உலாவி திரிகிற கண்களை உடையவர். அவர் கண்ணை மறைக்கவே முடியாதுன்ற பயம் நமக்கு இருக்க வேண்டாம். அப்போ தான் இனியவர்களாக இருக்க முடியும். என்ன, ஆண்டவரை பிரியப்படுத்தும் போது. அப்போ ஒரு வாலிபன் அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். இப்படிப்பட்ட தவறான ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கிறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பரவிடும் இந்த செய்தியெல்லாம். இந்த அம்மா, இந்த பெண் அவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, தவறான காரியங்களுக்கு உடன்படுவார்கள். வெளியே பார்க்க ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பர்சன், ஒரு நல்ல கனம் பெற்றவர்களாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, எப்படி ஸ்டேட்டஸ்லேயும் தப்பு செய்யலாம். என்ன, அப்போ ஒரு வாலிபன் அதை அறிந்து, வாலிபன் என்ன, பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே, அப்போ அந்த லேடியும் அவங்க கூட யங்காக இருக்கு, வாலிப ஸ்திரீயாக கூட இருக்கலாம். அவன் என்ன பண்ணுறான், எப்போ மாலை மயங்கும் அஸ்தமன நேரம் பாருங்கள், வெளியே என்ன செய்யக்கூடாது, தனியாக போகக்கூடாது. சாயங்கால வேளைகளிலே இருட்டு 6 மணிக்கு அப்புறம் வெளியே போகிறது நல்லது கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்களையும் சேர்த்து தான் இந்த காலத்தில் சேர்த்து சொல்லணும். என்ன, வீடு அடங்கி இருக்க வேண்டும். இரவின் இருண்ட அந்தகாரம், நடுராத்திரியில் எந்திரிச்சு ஓடுறது யாருக்கும் தெரியாமல். அப்போ நடுராத்திரியில் வெளியே போனால் தப்பு தெரியாதான். அம்மா அப்பாவுக்கு தெரியாமையே கதவை திறந்து வெளியே போகிற அந்த தவறான பழக்க வழக்கங்கள் கூட இருக்குது. இப்போ ரொம்ப பூட்டின வீடெல்லாம் இருக்காது, சாதாரண வீடுகளும் இருக்குது. என்ன, அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவளும் எப்படி இருக்கா, இப்படிப்பட்ட தவறான காரியத்திற்கு அவள் மனம் தந்திரமான மனம். அது எதில் தெரியுது, அவளுடைய உடை. அவள் உடை எப்படி உடையா, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்தவள், தன்னை அலங்கரித்து கொண்டிருக்கிறாள். அப்படி சாதாரணமான ஒரு குடும்ப பெண்ணுடைய அலங்கரிப்புக்கும் ஒரு தவறான நடக்கை உள்ள மனநிலை உள்ள பெண்ணினுடைய ட்ரெஸ்ஸிங்க்கு வித்தியாசம் உடனே கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தோடனே சொல்லிடுவாங்க இது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அப்போ பைபிளில் அழகாக போட்டிருக்கு, பைபிளில் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன், அது இப்போ நடக்குது. வேசையின் தந்திர மனம் உள்ளவள், அவளுடைய ஆடை ஆபரணம் எது மாதிரி இருக்குதா, வேசி. அவளுடைய கேரக்டர் எப்படின்னா, வாயாடி. வாய் என்ன செய்யாது, அமைதியாகவே இருக்காது, பேசிகிட்டே இருப்பாள். ஏன்னா டு அட்ராக்ட் அதர்ஸ். ரொம்ப பேசுகிற பெண்களை என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. பேசி 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 பேசியே என்ன பண்ணிடுவாங்க, அவங்களும் கெட்டு அடுத்தவங்களையும் கெடுத்துருவாங்க. வாயாடியும்
அடங்காதவளுமானவள். வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு அடங்குகிற தன்மை இருக்காது. அடக்கவே முடியாது அவங்களால. அவங்கள இங்கே எங்கே உட்காரணும், எங்கே நிற்கணும், எங்கே போகக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் அடங்கவே மாட்டாங்க அவங்களா. தே ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல். ஏன்னா தே ஆர் கண்ட்ரோல்டு பை ஈவில் ஸ்பிரிட். அசுத்த ஆவி அவங்கள என்ன செய்யாது, ஒரு நிலைவரமாக இருக்கவே விடாது. அதெல்லாம் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு தான். என்ன, அடங்க மாட்டா. அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. நமக்கு வீடுன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அவர்களுக்கு ஒரு இருப்பிடம் கொடுத்தாரு. நமக்கு இருப்பிடம் வீடு. அவள் என்ன செய்கிறது இல்லையா, வீட்டிலேயே தரிக்கிறது இல்லை. சில வேளை வெளியில் இருப்பாளாம், சில வேளை வீதியில் இருப்பாளாம், சந்துகள் தோறும் பதவி இருப்பாளாம். வாக்கிங் போய்கிட்டே இருப்பாள். எங்கேயாவது அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அதை வாங்க போகிறேன், இவங்கள மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாள். நல்ல நீட்டாக தந்திரமாக மனம் இருக்கும், ஆடை ஆபரணம் வேஷ்டி மாதிரி இருக்கும். அவளால் வீட்டில் கதவு தனிமையாக இருக்க முடியாது. அவள் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாள், தெரு வழியாக, வீதி வழியாக, சந்துகள் வழியாக ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாள். இவனை பார்த்த உடனே என்ன செய்கிறாளாம், அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து. பாருங்க, இதெல்லாம் ரோட்டில் நடக்குது, இன்னைக்கு நடக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்ன, நான் இதை பைபிள்லேயே போட்டிருக்கு, இப்படி நடக்கிற காரியங்களும் இருக்கிறது என்பது இதை பார்த்தவர்கள் செய்தவர்களுக்கு தெரியும். மனசாட்சிக்கு சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். எவ்வளோ நல்லா இருக்குல்ல, காட்லியாக இருக்குல்ல. சமாதான பலிகளை செலுத்திட்டுருக்கேன், பொருத்தனைலாம் ஆண்டவருக்கு செலுத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது பேச்சு ரொம்ப காட்லியாக இருக்குது. ஏன்னா இந்த காட்லி இல்லவா இல்லை. திருமணமானவள், அவன் பேதையராகிய வாலிபர். இதை பொருத்தனை சமாதான பலியெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்வாரா ஆண்டவர்? நல்லா யோசிக்கணும். தவறு தான் எந்த வேஷத்தில் செஞ்சாலும். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். நானும் அவளை தேடி வந்திருக்கேன், அவளும் என்னை தேடி வந்திருக்கிறா. எப்பொருத்தம் இப்பொருத்தம், நாங்கள் 2 பேரும் சந்திச்சிட்டோம். ஆண்டவரே இந்த சந்திப்பை உண்டாக்குனார். பரிசுத்தமான ஆண்டவரை இப்படிப்பட்ட விஷயங்களில் என்ன செஞ்சிடுறது, அவரையும் சேர்த்து அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. என் மஞ்சத்தை இரத்தன கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்கப்பட்டையாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். யார் கூட? தேவையற்ற சம்பந்தமில்லாத ஒரு வாலிபனோட, கணவனோடு அல்ல. அப்போ விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் அது கனம் உள்ளது, பரிசுத்தமானது. அதில் வேறு யாருக்கு இடமே கிடையவே கிடையாது. இவ என்ன சொல்கிறா, படுக்கை மஞ்சத்தை இரத்தன கம்பளங்களால், என்ன, எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களால் சிங்காரிச்சு வச்சுருக்கிறாளாம். அதில் வெள்ளை போலம் சந்தனம் இலவங்கப்பட்ட இது வேறு, சென்ட் வேறு. என்ன, இது சந்தனம், வெள்ளை போலம், இலவங்கை பட்டையெல்லாம் என்னது, வாசனை திரவியங்கள். அதெல்லாம் போட்டு அதை இந்த பெட்டில் படுத்த உடனேயே அது என்ன ஆகுது, மனுஷனுடைய இருதயத்தை மயக்கிற மாதிரியான ஒரு ஆயத்தம் பண்ணி, வா எங்கள் வீட்டுக்கே வா, நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம், விடியற்காலம் வரைக்கும் சுகபோக இன்பமாக இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம் அப்படின்னு சொல்கிறா. அன்பான சகோதர சகோதரிகளே, 21வது வசனம் சொல்லுது, தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும். அவன் போகிறது எப்படி இருக்குது, ஒரு மாடை அடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்துருக்கீங்களா ரோட்டில்? அதுக்கு தண்ணி வேணுமே, அதுக்கு புல் வேணுமே, அதுக்கு பாதுகாப்பு வேணுமே மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட மாடை 2 ஆள் தான் விரட்டிட்டு போகும். அதுக்கு எந்த விதமான எதுவுமே பாதுகாப்புமே இருக்காது, அதுக்கு எந்த விதமான பராமரிப்புமே இருக்காது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்ட பெண். இனிய சொற்கள், இனியவளே, இனிய சொற்கள் யார்கிட்ட பேசுகிறோம்? கணவன்கிட்ட பேசணும், பிள்ளைகள்கிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், அடுத்தவங்கள்ட்ட பேசணும்.
கஷ்டத்தில், துக்கத்தில், துன்பத்தில் இருக்கிறவர்களோடு. அப்போ நம்மளுடைய இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். இருதயத்தில் இயேசு இருந்தால் தான் நம் வாயின் வார்த்தைகள் இனிமையானவைகளாக இருக்கும். இருதயத்தில் இயேசுவை பேருக்கு வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இப்படி அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தூஷிக்க கூடாது. அதற்கு தண்டனை உண்டு. ஒருவேளை திருமணம் ஆனவங்க அதனால் இவங்களை நம்பலாம் அப்படின்னு இனியவர்களை நாம் என்ன செய்ய முடியாது, 100க்கு 100 நம்ப முடியாத ஒரு கால கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இனிய சொற்களால் வசப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கவே கூடாது. என்ன, அவன் பின்னால் போகிறான், அவன் வாலிபன்னு போட்டிருக்கு, அவன் கல்யாணமே ஆகாதவனாக கூட இருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆன வாலிப வயதில் உள்ளவனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். எனவே தவறான உறவுகள், முறையற்ற உறவுகள், என்ன தேவனற்ற உறவுகள் எங்கே கொண்டு போகுது, என்ன அவங்கள அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். மரண அறைனா என்னது, நரகம். பாதாளம்னா என்னது, திரும்ப ஏறி வர முடியாது. அவ்வளோ ஒரு மோசமான இடத்திற்கு இப்படிப்பட்ட உறவுகள், இனிய சொற்கள் தான் வசப்படுத்துறது, இனிய ஆயத்தங்கள் தான், இனிய சந்திப்புகள் மாதிரி தெரியலாம். ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்குது, மரண அறைகளுக்கு, பாதாளத்திற்கு கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்தம், கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கணும். அதுதான் சந்ததி, இல்லைன்னா பிள்ளைகள் பாதிக்கப்படும். ஒருவேளை உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தினால இதெல்லாம் மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கணவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி, கணவன் பார்க்காத அவர் இல்லாத போது ஒரு மாதிரி, அப்படி நடக்கையெல்லாம் வேணால் இருக்கவே கூடாது. இரு வழிகளில் நடக்கவே கூடாது. பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் ஒருவருக்கு சொந்தமாயிட்டேன், இனிமேல் என்னுடைய மரண பரியந்தம் அவருடைய மனைவி தான். என்ன, நம்ம மணவாட்டியாக என்ன கிறிஸ்துவுக்கு இருக்கணும்னா இது ரொம்ப முக்கியம். நாம் கல்யாணம் பண்ண கணவனுக்கு ஏற்ற மணவாட்டி. சொசைட்டி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு, எல்லாரும் மிங்கிள் ஆகலாம், அதிலெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. நோ, தேர் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். பரிசுத்தத்திற்கென்று ஒரு அளவு இருக்கிறது, அதை தாண்டி போனால் அது அசுத்தம்தான். அது பெரிய ஹை சொசைட்டி கிடையாது. பி கேர்ஃபுல். என்ன, வேதத்தில் இருக்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன். எனவே இனிய சொற்களால் வசப்படுத்தி நாம் தவறு செய்யக்கூடாது. இனிய சொற்களால் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இனிமையானவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டுச்சு. ஆனாலும் கடைசி நாட்களிலே, கொடிய காலங்களிலே இந்த காரியங்கள்லாம் சர்வசாதாரணமாக, எந்த பயமும் இல்லாமல், யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாதபடி ரொம்ப திறமையாக, ரொம்ப ஹை சொசைட்டியாக, ரொம்ப எஜுகேட்டடாக நம்ம ஃபாரின் கல்ச்சரில் செய்கிறோம் அப்படிலாம் நினச்சி தவறுகள் செய்து விடாதபடி என் ஆண்டவர் தாமே இனிய சொற்கள், ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை மகிமைப்படுத்துகிற, மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றுகிற, கண்ணீரை துடைக்கிற, உறவுகளை ஆண்டவரே ஆழப்படுத்துகிற, மக்களை ஆண்டவரே அப்பா உம்மோடு இணைக்கிற இனிய சொற்களாக இருந்து இனியவர்களாக வாழ தங்களை ஒப்புக்கொடுக்க, இப்படிப்பட்ட தவறான அந்தரங்க காரியங்களை எல்லாம் வெறுத்து விட்டுவிட கர்த்தர் உதவி செய்யும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக, இனிமையானவளே என்று அழைக்கப்படத்தக்கதாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.